அந்த சைடு தள்ளி போடு. வா மகேஷ். வாங்கம்மா. வாங்க மாப்ள. மகேஷ் வாங்க அக்கா. தம்பி. வாங்க மகேஷ் அக்கா. வணக்கம். வாங்க அக்கா. வாங்க 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 வணக்கம். வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. பிரயாணம் நல்லபடியா இருந்தா எல்லாம் நல்லபடியா ஆச்சு. சரி, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கா? ஓ, பசியோட வந்திருக்கீங்க. மீனாட்சி, முதல்ல உங்களுக்கு காப்பி கொடு. இந்த கொண்டு வந்துடுறேங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மகேஸ்வரி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கு சித்தி. பாண்டியன் எப்படி இருக்காங்க? ஆஸ்பத்திரியில் அண்ணாத மாதிரி கிடக்குறாம்மா. இப்ப எப்படி இருக்கு சித்தி? பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க போய் பாத்தீங்களா? உள்ள விட மாட்டேங்கிறாங்கம்மா. சரி சித்தி, இது முடிஞ்ச உடனே நம்மள போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். அதான் இப்ப பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கல்லம்மா. சரி, நீ உள்ள போம்மா. மகேஷ், அண்ணே. வா மகேஷ். ஆ, எப்படி இருக்க? நல்லா உள்ள இருக்கேன். வரேன். அக்கா பேக் கொடுக்க. வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. மகேஷ் அக்கா. மகேஷ் எப்படி இருக்க? வீடெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வருமா? வேற வழியே இல்லாம நான் அங்க போயிருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் இருக்கே, அப்பா. சந்தோஷமா தானே இருக்க? சந்தோஷமா? அவ சந்தோஷத்தை தான் நாங்க போய் பார்த்தனே. அதான் அவங்க உட்காந்து இருக்குல்ல, அது இருக்க வரைக்கும் அவளுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்க போகுது? அது அன்னைக்கே நல்லா திட்டி விட்டுருப்பேன். எல்லாரும் இருந்தீங்கன்னா அமைதியா போயிட்டேன். ஏன் மகேஷ் அதை அப்படி பேச விட்டு வேடிக்கை பார்க்கற? எதையும் பட்டுப்பட்டுன்னு கேட்க மாட்டியா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறது பத்தாதா? உங்க ரெண்டு பேரும் பேரை கேட்டாலே உங்க அரண்டு போறாங்க. யாரு? அதுவும் 2 பேருக்கு எல்லாம் நடிப்பு. அங்க சந்தோஷமே நடிப்பா தானே இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். பணம் ஒண்ணு இருந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. மாப்பிள்ளை எப்படி? அவரா? அவருக்கும் பணம் தான் முக்கியம். என்ன அவங்க அக்கா கூட கம்பேர் பண்ணும்போது இவர் பரவாயில்ல. வருது வருது. என்னடி எல்லாம் திருட்டு முழிக்கிறீங்க? என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோன்னு பேச்ச நிறுத்திட்டீங்க. என்ன பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தியா? குறை சொல்லாம உங்களை பத்தி சொல்ல நல்ல விஷயம் என்ன இருக்கு? அதான் கல்யாணம் பண்ண 2வது நாளே உங்க மண்டபம் தெரிஞ்சிருச்சு. அண்ணி வந்துட்டாங்களே, இனி சரஸ்வதி வாயில தாண்டவாடும். ஏய், போது நிறுத்துங்கடி. இவ ஒருத்தி பத்தாதுன்னு நீ வேற பேசுறியா? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அம்மா தாயே, இன்னும் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பொறுமையா நின்று இவங்கிட்ட பேசிட்டு வாமா. நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க மேடம். வாங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம் சார். வாமா வாமா. வணக்கம். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ரெடியாரு. நம்ம ரெட் பெட் பியூட்டி பார்லர் போலாம். ஓகே மேடம். உள்ள போங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பேசிட்டு இருங்க. இந்த இப்போ வந்துடுறேன். உள்ள வாங்க. வாங்க மேடம். வாங்க வாங்க உள்ள வாங்க. மகேஷ், வாங்க. மகேஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அங்க எல்லாரையும் பிடிச்சிருக்குல்ல? மகா இங்க? ஏன் மகா வரணுமா? இல்ல. ஏங்க இந்த ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இங்க ஏற்கனவே ஏற்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல என்ன குழப்பங்கள் வருமோ பயந்துட்டு இருக்கோம். இதுல மகாவரம் வந்து வச்சுங்க. சூப்பர். அன்னைக்கு உங்க வீட்டுல நடந்ததை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா உங்க குடும்பத்துல எல்லாரையும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணனையும் எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம், உங்க அண்ணிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என்னங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்க. கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. பல நாள் பல முறை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணி இருக்கு. ஆனா சொல்ல முடியாம போச்சு. 2 பேரும் இங்கேயே தனியா நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க போங்க வரோம். கொஞ்சம் அப்படி போய் பேசலாமே. எந்த ஒரு விஷயமே சொல்லப்பட்டாதான் அதுக்கு மதிப்பு. சொல்லாத விஷயம் எவ்வளவு முக்கியமா இருந்தாலும் அதுக்கு எந்த வேல்யூவும் இல்ல. என்ன மேடம் தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நம்ம விஷயத்தை பத்தி தான். நம்ம விஷயத்தை பத்தியா? என்ன நடக்குதுங்க? மகா, மகா. கேளுங்க.
மகா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பேச்சு வேண்டி இருக்கு? ஏன் இப்ப கத்துற? யாரு கத்துறா? தங்கச்சி மறு வீட்டுக்கு வந்திருக்கு, உள்ள 1008 வேலை இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு தனியா கூப்பிட்டு உள்ள கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்களா நீங்க? மகா நீ தப்பா பேசுற. நீ பேசாத, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க 2 பேரும்? உனக்கு அறிவே கிடையாதா? எதை பார்த்தா குதர்க்க மாத்தம் பாப்பியா? நம்ம பேச வச்சுக்க, அப்ப நடக்கவே வேற சொல்லிட்டேன். எல்லாரும் உள்ள உட்கார்ந்து நல்லா மொக்கிட்டு இருக்கீங்களா? வந்தீங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்க. என்ன மகா இது? இங்க என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கலாட்டா பண்ற? பாத்தீங்களா மாமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும் தனியா என்ன வேலை? மகா ஏமா ஏதாவது ஒரு பிரச்சனை கையில தூக்கிட்டு வந்துட்டே இருப்பேன் நீ. சம்பந்தி வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்கம்மா, விசேஷம் நடக்குதுல, உன் பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கமா. மாமா நானும் கோபியாத்தாலும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. நீங்க தலையிட்டாலே பிரச்சனை பெருசாதான் ஆகும். இப்படிதான் பேசுவியா நீ மயில்கிட்ட? அண்ணா விடுங்கண்ணே, அப்போ பழச மனசுல எதையோ அப்படிலாம் வச்சு வச்சுக்க கூடாது மயிலு. அப்படிலாம் மனசுல வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி நீ அவர்கிட்ட பேசுறது எங்கிட்ட பேசுறது ரெண்டும் ஒண்ணு. அது தெரிஞ்சுட்டு பேசு. சாரி மாமா, நான் அவரை வேணும்ட்டு இப்படி பேசல. என் சூழ்நிலை இப்ப வேற. என்ன சூழ்நிலை வந்துருச்சு இப்போ உனக்கு புதுசா? ஏன் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருச்சே? இந்த மாதிரி மகேஷுக்கு மறு வீட்டு விசேஷம் நடந்துட்டு இருக்கு, அது நல்லபடியா முடிய வேண்டாமா? அது எப்படிங்க? கல்யாண மண்டபத்துல முகூர்த்தம் முடிஞ்சு கூட இவங்க அம்மா மூளைக்கு மூளை உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தது. இப்ப அவங்க அம்மா இல்லையே, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கூடாது பாருங்க. அதுக்கு தான் இவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. போராத இந்த குடும்பம் வேற வந்துருச்சு, விளங்கிடும். என்ன காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? அறிவு இருக்கா உனக்கு? சிஸ்டர் ஒய் எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ரூம்ல போட்டு அடைச்சா? ஏண்டா உங்களை எல்லாம் போட்டு ரூம்குள்ளே அடைச்சிட்டு வந்தா? எஸ் சிஸ்டர், she pushed my total family inside the room. அப்புறம் she locked the door outside. So my total family inside ஒரே crying. So I jumped out, opened the door, coming here. ஓகே ஓகே, டோட்டல் ஃபேமிலி மென்டல் ஃபேமிலி. சாந்தி, முதல்ல அந்த பொண்ணு அதுவா காணாம போச்சு. அதுக்கப்புறம் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப பாரு, மொத்த குடும்பத்தையும் உள்ள வச்சு போட்டு இங்கே வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. வெரி குட், நல்ல டெவலப்மெண்ட். ஆனா ஒண்ணு, இப்படிப்பட்ட கேரக்டர் இந்தியா பூரா தேடினாலும் பார்க்க முடியாது. யோ காரசேவே, கேவலமா பேசாத. என் குடும்பம் கௌரவமான குடும்பம். ஏய், சொந்த வீட்டு பூட்டையே உடைச்சிட்டு ஓடி வந்திருக்கீங்க. நீ எல்லாம் கௌரவத்தை பத்தி பேசுற? கேட்டியாடி கேவலமா பேசுறான் திருப்பலானிக்காரன். இவர் பெரிய அமெரிக்க கேரக்டர்னு பேரா அவரு. ஹலோ சார், கரண்ட்லி வி காரைக்குடி. ஏமா இப்படியா வீட்டுல ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்? கோபியத்தை என் கையை விட்டு போயிடுற மாதிரி நான் கெட்ட கனவு கண்டேன். என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. இங்க வரான்னு பார்த்தா இவங்க எல்லாம் 1008 கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் ரூம்ல வச்சு பூட்டிட்டு என் கோபியத்தனை கைப்பற்றதுக்காக நான் வேகமா இங்க வந்துட்டேன். என்னது கோபியத்தனை கைப்பற்றவா? கைப்பற்றுறதுக்கு அவர்னா தலைநகரா? வர வர உன் காமெடி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இத பாருங்க, நானும் கோபியத்தனை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யார் தலையிட்டாலும் டாப் எகிரும். ஏய், என்னடி ரொம்ப தான் வாயாடுற? ஏமா அவ சின்ன பொண்ணு பேசுற, அவளுக்கு சரிசமமா நீங்க பேசணுமா? கிவானி, என்ன ஆயிப்போச்சு? என்ன ஆயிப்போச்சு இப்ப? ஏன் இப்படி தாண்டவம் ஆடுற? இந்த மாதிரி நீ சின்ன பொண்ணு, நீ என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டுல தாங்கிப்போம். அவங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க, அவங்க கிட்ட இப்படி பேசுறது நியாயமா சொல்லு? நான் என்ன நினைச்சு பயந்து இங்க வந்தனோ அது நடந்துற போலயே. இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா, அதுவும் என் அத்தான்ட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மாமா, எனக்கு என் கோபியத்தா வேணும். தயவு செஞ்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த பாரு, வந்திருக்கிற காரணமே வேற. திடுதுப்புறம் கல்யாணம் பண்ணி வைனா எப்படி? அது நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம் மாமா. என்ன பாதிக்கப்பட்டிருக்க நீ? நான் கனவு கண்டேன், அது நிஜமா நடந்துருமோன்னு பயமா இருக்கு. கனவு தானே கண்ட கண்ணா, நீ அதையே பெருசாக்குற. இந்த மாதிரி கோபி இங்கதான் இருக்கான், அவன் என் புள்ள, அவன் என் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டான். அப்படி என்ன அவசரம் வந்துச்சு உனக்கு? இப்ப நீ இங்க வந்திருக்கிற காரணம் வேற. மகேஷும் மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்கு. அந்த விருந்து நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நாம ஒத்துழைக்கணும். அது தோண வேண்டாமா உனக்கு? மகா, ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்க? எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா? இந்த வீட்டு மருமகன்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்கல்ல, இப்போ ஒரு விசேஷம் நடக்குது, இங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. ஏமா அவங்களும் உன்ன மாதிரி தானே, அவங்க எவ்வளவு பொறுப்பா பேசுறாங்க. நீ அந்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா? சரி மாமா, நீங்க என்ன சொன்னீங்க? மகேஷ் கல்யாணம் நடந்து முடிஞ்சோனே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நடத்தி வைங்க. ஏமா திடுதுப்புறம் கல்யாணம் நடத்தி வைனா இப்படி? இப்பதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, அடுத்த கல்யாணத்துக்கு ஒரு சக்தி வேண்டாமா? அவசரப்பட்ட இப்படி? நான் அவசரப்படல, எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். நிச்சயம் பண்றதுக்கு இதான் வேலையா? மா புஷ்பா, என்னம்மா இது? இங்க வா. என்னம்மா உடனே நிச்சயம் பண்ணுன்னு சொல்றாளே இவ? நானும் அதை தானே சொல்றேன், நிச்சயம் பண்ணிடலாம். நிச்சயம் பண்ணிடலாமா? ஆமாண்ணே. சரிம்மா, நிச்சயம் பண்ணிடலாம். என்னது இது அநியாயமா இருக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க எல்லாரும் இங்க என்ன லூசா? என்ன மயில் இது? ஆரம்பிச்சிட்டியாடி நீ? நீங்க பேசாம இருங்க. உங்க அண்ணன் அண்ணி அன்னைக்கு என்ன சொன்னாங்க? மகேஸ்வரி கல்யாணம் முடியவும் காமோட கல்யாணத்தை பண்ணிடலான்னு சத்தியம் பண்ணாங்களா இல்லையா? இப்ப என்னடானா அவரோட மகன் கல்யாணத்தை சூட்டோட சுட பண்ணி வச்சிருவார் போல இருக்கு. சொன்னாங்கடி, பின்னாடி உனக்கு என்னடி வந்துச்சு இல்லப்பா? என்ன பேசுறீங்க? நம்ம மகளுக்கு வச்சிருந்த நகையை தானே தூக்கி கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, அவங்க வீட்டுல 2 கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு எதை வச்சு பண்றது? நீங்களே நானே தெரு தெருவா பிச்சை எடுக்கிறதா? அது ஒண்ணுதான் இது வரைக்கும் பண்ணாம இருந்தாங்க. இப்ப அதுக்கும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க போல இருக்கு. ஏங்க,
இந்த குடும்பத்துல வந்து என்னைக்கு இந்த பொண்ணை பார்த்தோமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இவங்க பஞ்சாயத்து தீர்க்கவே இவங்களுக்கு டைம் சரியா இருக்குங்க. அது எப்படிங்க அது உங்க குடும்பத்துல மட்டும் விதவிதமா பிரச்சனை வருது? சரி எது எப்படியே விடுங்க. எங்களை மரியாதை உள்ள கூட்டு போய் சோறு போடுறீங்களா இல்ல நாங்க இப்படியே கிளம்பட்டுமா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருக்குமா? சரி. ஏமா இருக்கிற பிரச்சனை பத்தாதா? புதுசா ஒண்ணு கலப்பணுமா? அதுவும் இந்த நேரத்துல? இவர் காமு கல்யாணத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன். எந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ காமு கல்யாணத்தை என் தலையை அடகு வச்சாவது நடத்தி காட்டுவேன். அதை நீ நம்பு. அதேதான் உனக்கு சொல்றேன். உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். வா. இந்த பாருங்க மாப்பிள்ள, அவ கோபியை கட்டி வை, இப்பவே நிச்சயம் பண்ணு துடிக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சம்மதிச்ச பிறகுதான் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு ஓடி வந்திருக்கா. அப்புறம் என்ன, எல்லாம் சுமூகமா முடிஞ்சிச்சுல? இந்த விழாவாவது ஒழுங்கா நடக்கட்டும். வாங்க சாப்பிட போலாம் வாங்க. ஏய் ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவனை தேடி இவன் வீட்டுக்கு வருவா? என்ன நடக்குதுங்க? யாரா யாரா நீங்க எங்க வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? யோ என் தங்கச்சியா இவ? சரி, என் தங்கச்சியோட இவன் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் கேட்கறப்பெல்லாம் இவன் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் கிட்ட அப்படி என்ன இருக்கு? லவ் பண்றாங்களா இல்ல என் தங்கச்சி இவன் வச்சிருக்கான்? என்னது சொந்த அண்ணன் பேசுற பேச்சா இது? இப்ப போல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். என்னடி மிரட்டுறியா? கூட ஆள் இருக்காங்கன்னு மிரட்டி பாக்குறியா? போலீஸ்னா நீ ஏன்டா பயப்படுற? என்ன போலீஸ்னா பயந்துறேன்? முதல்ல போடு. அவனை அடிக்க வர வேடிக்கை பாக்குறீங்க. கிளம்பிக்கிறது. சொன்ன கேளு, போ. சொன்ன பாருடி, நான் வீட்டுக்கு தானே வரேன். நான் தொலைச்சு கட்டேன்டி. ஏய் வெளிய வர, கைய கால வாங்குறேன். நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? உங்களை வந்து பாத்துக்கிறேன். நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்ன திட்டினீங்கல்ல, இப்ப பாருங்க இவங்க அண்ணனே வந்து இப்படி பேசிட்டு போறானா அதுல உண்மை எல்லாமே இருக்கும். மகா நீ பேசாத. நீங்க தான் இப்ப முடிவு சொல்லணுமாமா. இப்பவே இந்த இடத்துல சொல்லுங்க, எனக்கும் கோபியத்தானுக்கும் எப்ப நிச்சயதார்த்தம் எனக்கு தேதி சொல்லுங்க. மாமா அது பேசுற நேரமாமா இது? நீங்க இப்ப ஏதாவது தயக்கம் காட்டினீங்க நான் இப்பவே இந்த கிணத்துல போய் உயிரை விட்டுருவேன். சொன்ன கேளு. உனக்கு என்னது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு? என்ன காரியம் பண்ற நீ? எனக்கு இப்பவே நிச்சய தேதி சொல்லுங்க. என்னப்பா இப்படி சொல்றாவ? நீங்க ஓகே சொல்லல நான் இப்பவே குதிச்சிருவேன். ஐயோ நான் தான் சம்மதிச்சிட்டேன். அப்புறம் என்ன? வா நீ இப்படி வா. போடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா மா, மன்னிச்சுக்கம்மா. என் குடும்பத்துக்கு நீ நிறைய நல்லது பண்றிருக்க. கடைசியில் உனக்கு இப்படி ஒரு பேர் உங்க அண்ணனே வைக்க முடியுமா ஆயிப்போச்சு. மன்னிச்சுக்க. ஜோசியரே, தயவு செஞ்சு மகாக்கும் கோபிக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்க. உடனடியா வச்சுக்கிற மாதிரி. இப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ இப்ப பாத்துருவோம். கோபி, கோபி, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுப்பா. உன் ஆசை எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்டா. தயக்கம் இருக்கலாம், இப்ப வேண்டாம். சபாஷ். வர்ற 3ஆம் தேதி சுப முகூர்த்தம். அன்னைக்கே பேசாம நிச்சயத்தை வச்சிடலாம். நிச்சயம் வச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நாள் இல்லையா? அதுக்கே இன்னும் 4 நாள் தான் இருக்கு. திருப்தியா உனக்கு? 3ஆம் தேதி உனக்கும் கோபிக்கும் நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணியாச்சு. சரி போங்க, அடுத்த வேலையை பாருங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்க இருக்கட்டுமே, அவங்கள நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நீ பார்க்காத போ. பா, எனக்குன்னு வந்து பிறந்த பாரு பொண்ணா. என் பொண்ணு கல்யாணம் நீங்க பக்கத்துல இல்லைன்னா நல்லபடியா நடந்திருக்காது. அவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. கடைசியில் உங்களுக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இதான் நாங்க செஞ்ச கைமாறு. நான் அவசரமா என் பையனுக்கு ஏன் நிச்சயதார்த்தம் பண்றேன்னு தெரியுமா? மேற்கொண்டு உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான். மன்னிச்சிருங்க. சரி, நடந்தெல்லாம் நடந்து போச்சு. கண்ணை தொடச்சிட்டு வாங்க, சாப்பிட போலாம். இல்ல சார், இனிமே என்னால இங்க சாப்பிட முடியாது. பாவம், நம்ம வீட்டு பொண்ணால எவ்வளவு மனசு கலங்கி போயிருக்காங்க பாரு. ஆறுதல் சொல்லியா?
கோவம் வந்ததில்ல. ஆனா இப்ப உங்களை பார்க்கும்போது கோவமா வருது. நல்லவன பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சொன்ன கட்டவன தனக்கான வாழ்க்கை எதுன்னு தெரியாதவன் முட்டாள். தனக்கான வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருக்கிறவன் அடி முட்டாள்.